ஓகே, சீட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. தியேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. ஆனஸ்டா சொல்ல போனா ஒரு 20 வருஷம் கழிச்சு இந்த தியேட்டருக்கு வரோம். சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் போது இந்த தியேட்டருக்குலாம் வந்திருக்கும். நல்லா இருக்கு, தியேட்டர் நல்லா இருக்கு, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆசம், அல்டிமேட்டா இருக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ். ஆமா, ஸோ சீட்டிங் கெப்பாசிட்டிஸ், சீட்டிங் கம்ஃபர்ட் எல்லாமே நல்லா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு. அதே லைட்டிங் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. நல்லா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே ஏசில இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. ஓகே, இது ஸ்கிரீன் குவாலிட்டி ப்ரோ எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, ரோகிணிக்கு ஈக்குவல். இப்போ ரோகிணி பாத்தீங்களா? ரோகிணி விஜய் படத்துல இருந்து அஜித் படத்துல இருந்து எல்லாமே அங்கதான் போவேன் சென்னையில இருக்கும்போது. அதே சவுண்ட் எஃபெக்ட், அந்த லைட்னிங், அந்த பர்பிள் கலர் எல்லாமே வரும்போது போட்டாங்க. எப்படி இருந்துச்சு அந்த மூவ்மெண்ட்? எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அசுரன் போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது கொஞ்சம் நீங்க அரசன் போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. படம் முடியறக்குள்ள கொஞ்சம் போட சொல்லுங்க. போட்டாலும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா போகும். இல்ல அதான் போட்டாங்கன்னா சாட்டிஸ்ஃபைடா சொல்லுங்க. இன்னும் நல்லா சொல்லுங்க. இப்ப நல்லா இருக்கு. பார்த்தா சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. டியூட் படம் வந்திருந்தோம், ஸ்கிரீன் 2ல வந்திருந்தோம். சரி எப்படி இருக்குமோன்னு முத அம்மா கூப்பிட்டு வந்தோம். சரி நல்லா டியூட் படத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஊர்ல ஷார்ட் தியேட்டரை ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து பார்த்தோம், ஸ்கிரீன் 2 நல்லா இருந்துச்சு. சவுண்ட் சிஸ்டமும் சரி, ஸ்கிரீன் பிக்சர் குவாலிட்டி அவ்வளவு தெளிவா இருந்துச்சு. அப்புறம் ஸ்கிரீன் 1க்கு இன்னைக்கு வந்திருக்கோம். அந்த பைசன் படத்துக்கு வந்திருக்கோம். அந்த படம் நல்லா இருக்கு. ஆனா நான் ஃபர்ஸ்ட் நான் நினைச்சேன் சரி சாதாரண ஸ்கிரீனா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ஷார்ட் தியேட்டர்ல நான் கத்தி படம் பார்த்தேன்னு நினைக்கிறேன். கத்தி படம் தீபாவளி முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து பார்த்தோம். அப்ப பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. அது மெட்ராஸ்ல இங்கே ரோஹிணி தியேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி போடுறது, அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டமான தியேட்டர் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அந்த தியேட்டர் நம்ம இது வரைக்கும் மெட்ராஸ்ல பார்த்தது இல்லை. ஆனா அந்த ஃபீல் இந்த ஸ்கிரீன் 1ல கொடுத்து லைட்டிங் பயங்கரமா இருந்துச்சு. மதுரையோட ரோஹிணின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா வாங்க, செமையா இருக்கு தியேட்டர். 2 ஸ்கிரீன் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஓவரால் நல்லா இருக்கு. எல்லாமே சவுண்ட் எஃபெக்ட்ல இருந்து லைட்டிங் எல்லாம் நல்லா இருக்குடா. சோ அதான் ஷார்ட் தியேட்டர் வந்திருக்கீங்க. முன்னாடி ஷாவா இருக்கும். இது வருவோம் நிறைய இல்ல சத்தியம் வந்தாரு. இத ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரேன். ஓகே, கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த தியேட்டர்? இல்ல கேள்விப்பட்டது இல்ல. இப்பதான் நான் வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்கு. இல்ல ப்ரோ, இல்ல. நீங்க யார் ஃபேன் போறீங்க? நான் சிம்பு ஃபேன். அதான் ஆசை கேக்குறீங்க. கொஞ்சம் போட சொன்னீங்கன்னா பார்த்து சாட்டிஸ்ஃபைடா போகும். மதுரையில செல்லூர் தான். அப்போ ரொம்ப பக்கம் தியேட்டர். ஆமா. ஓகே, என்ஜாய் பண்ணு. சரி, தேங்க்யூ. நம்ம எப்பயுமே விஜய் தான். சென்னை இங்க தான் வருது ப்ரோ. கண்டிப்பா இங்க வரும். லைட்டிங் ரோஹிணி மாதிரி லைட்டிங், ஆமா, இன் பிட்வீன் வந்து அந்த லைட்டிங்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்க. தியேட்டரோட எஃபெக்ட் தெரியணுன்றதுக்காக ரொம்ப நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். ரோஹிணி ரோஹிணி தியேட்டர் எல்லாம் யூடியூப்ல தான் பார்த்துருப்போம். அந்த எஃபெக்ட் லைட்டிங் ரோஹிணி தியேட்டர் நான் ஆக்சுவலா யூடியூப்ல பார்க்கல. என்னோட மாப்பிள்ள தான் சொன்னாப்ல இந்த புது தியேட்டர் வந்து இனாகிரேட் ஆயிருக்கு. ஸோ அங்கே போய் புது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் பார்ப்போம். பொதுவாக கோபுரம், அப்புறம் வேற தியேட்டருக்கு நம்ம போயிருக்கோம், வெற்றி அந்த மாதிரி. ஸோ இந்த தியேட்டருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. சீட்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட் தான் அல்டிமேட்டா இருக்கு. மற்றபடி தியேட்டர் வந்து நாங்கள் ஒரு ரேட் ஆகிறதுனால இன்னும் சாரி கிளாரிட்டி நல்லா இருக்கு. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, பார்த்தோம். எஃபெக்ட் நல்லா இருந்தது, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருந்தது. சவுண்ட் பயங்கரமா இருக்கு, செமையா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா கிளியரா இருக்கு. அவதார் டைம்ல செமையா இருந்துச்சு. அந்த லைட்டிங்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மதுரையோட ரோகிணி தான் சொல்லுவேன். ஆம்பியன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, ரெஸ்ட் ரூம் நல்லா இருந்துச்சு. மை சஜஷன் ஹேண்ட் வாஷ் வைக்கணும், அவ்வளவுதான் ஒண்ணு. ஸ்டெப்ஸ்ல வந்து ஸ்டிக்கரிங் மட்டும் இருக்கணும். ஸ்டெப்ஸ் அந்த லைட்டிங் மட்டும் ஸ்டெப்ஸ்ல பத்தல, மித்தபடி ஃபைன் ஹேண்ட் வாஷ் வைக்கணும், அவ்வளவு முடிச்சு. ஓவரால் செமையா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க, செமையா இருக்கு. லைட்டிங்ஸ் வந்து செமையா இருக்கு. சீட்டிங் கம்ஃபர்டபுளா இருக்கு, கப்புள்ஸ் சீட்டும் இருக்கு, நல்லா இருக்கு. ஓவரால் எல்லாமே ஹைட் வைஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு. ஸ்நாக்ஸ் இனிமேல் இப்போ வாங்க போறேன், அதுக்குள்ளே கேட்டீங்க வந்துட்டேன். கண்டிப்பா ஆக்சுவலி ரோடு இங்க எதுவும் டிராபிக் எதுவும் ஆகாது. நல்ல இடத்துல தியேட்டர் இருக்க மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபீல் குட்டா இருக்கு, ரொம்ப டிராபிக்ல ஆகாது. ஆத்தோரத்துல வந்துட்டு அப்படியே போயிடலாம், ஈஸியா இருக்கு. எல்லாமே பார்க்கிங்லாம் இருக்கு, வாங்க என்ஜாய் பண்ணுங்க. ஆமா கண்டிப்பா லைட் வந்து மிஸ் பண்ணவே கூடாது. அப்படியா? ஓகே வாங்க, லைட்டிங்காக கண்டிப்பா வரலாம். மதுரை ரோகிணி தான் இது. நான் வந்து விஜய் ஃபேன் தான், தளபதி ஃபேன் தான். கண்டிப்பா வந்து. ஓகே, தேங்க்யூ. ஓகே, நான் வந்து ரிசோலைன்ல இருந்து வரேன்.
ஸோ எனக்கு அங்க விஷாலி மால் படத்துல வெற்றி இருந்துச்சு. புதுசா ஓப்பன் பண்ணிக்கா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசையா இருந்துச்சு. வந்தேன், செமையா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் ரிசீவ் பண்ணி பாருங்க. அதே இதுல நல்லா இருக்கு. அப்போ நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன், மாட்டுத்தாவணியில பாத்திருக்கேன். நான் வாரத்துல 6 நாளைக்கு படத்துக்கு போறேன். ஏன்னா சினிமா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஸ்டேட்டுக்குள்ள போகும்போது ஒரு சந்தோஷமா அங்க போனாதான் நம்ம எந்த ப்ரெஷருமே இல்லாத, கம்பெனி டென்ஷன் எதுவுமே இல்லாம சந்தோஷமா இருக்க முடியுது. வெள்ளிக்கிழமை எப்படா வரும், அடுத்த படம் எப்படா வரும், அன்னைக்கு போய் பார்க்கணுமே, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுமே, அங்க போய் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இங்க எக்ஸ்பீரியன்ஸ் சவுண்ட் டால்பி அட்மோஸ் அப்படியே அதிர்ந்து உள்ள உட்கார்ந்தோம்னாலே வைப்ரேட் ஆகுது. அந்த அளவுக்கு சவுண்ட் நல்லா இருக்கு. ஆனா ஸ்கிரீன் ஒண்ணு நல்ல குவாலிட்டியா இருக்கு. ஸ்கிரீன் 2 கூட நல்லா இருக்கு. ரெண்டுலயும் நான் இது 4Kல நல்ல பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்கு. அது போல ஸ்கிரீன்ல படம் பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு பிஜிஎம் பேஸ் வரும்போது நமக்கு நல்ல அப்படியே இதுவா இருக்கு. லைட் விஷுவல் லைட் நான் படம் போட்டதுக்கு அப்புறம் லைட் பார்க்கல. அப்புறம் இன்டர்வல் அப்ப லைட் போட்டேன். பார்க்கறதுக்கு அப்புறம் நல்ல லைட்டிங் நல்லா பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் 2ல கூட நல்லா பண்ணிருக்காங்க. 1ல கூட நல்லா இருக்கு. நம்ம மக்கள் நம்மளை சுத்தி நிறைய தியேட்டர் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச படத்தை எந்த தியேட்டர்ல, ஆனா இந்த தியேட்டர் நல்லா இருக்கு. இங்கேயும் வந்து பாருங்க. ஏன்னா எல்லா தியேட்டரும் நம்ம ஆதரிக்கணும். ஏன்னா இப்ப எல்லாம் தமிழ் சினிமா ரொம்ப டவுனா போயிட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எல்லா தியேட்டர்லயும். இப்ப காந்தாரன்னு ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் தமிழ் சினிமா என்ன பண்ணுது அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே தமிழ் சினிமா எங்கேயோ போயிடும். மக்கள் முதல்ல நீங்க தியேட்டருக்கு வரணும். ஒவ்வொரு தியேட்டருமே வரணும். நல்லா பாருங்க, சந்தோஷமா. தீபாவளி எப்படி கொண்டாடணும்னா, இந்த படம் ஃபர்ஸ்ட் காலைல பைசன் போறோம், மத்தியானம் சாப்பிட்டு கறியெல்லாம் சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் டியூட் போங்க அப்படின்னு ஒவ்வொரு படத்தையும் பிரிச்சுக்குங்க. குழந்தையோட வந்து சந்தோஷமா கொண்டாடுற இடம் தான் நம்மளுக்கு தேட்டரு. அந்த தேட்டரை நம்ம ஆதரிக்கணும். மதுரை மக்கள்ல சரி, எங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கிற நம்ம சொந்தங்கள் யாரா இருந்தாலும் சரி, அவங்களை கூட்டிட்டு வருவோம். ஒவ்வொரு தேட்டரையும் இந்த தேட்டர் இருக்கு. தேட்டர் இப்ப புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க. அங்க வந்து சந்தோஷமா அந்த படத்தோட ஃபீலிங்கும் சரி, எல்லாமே சரி நம்ம கொண்டாடுறதுக்காண்டி தான் வர்றோம். தீபாவளின்னு வந்துருச்சாலே முன்னெல்லாம் மெர்சல் படம் வந்துச்சு. இப்ப பைசன் வந்திருக்கேன். இது அடுத்த தலைமுறை கொஞ்சம் வளர்ந்து வர்ற மாதிரி இருக்கு. அதனால இவங்களுக்கும் கை கொடுப்போம். எப்பயுமே புது நடிகர்கள் கை கொடுக்கும். அப்புறம் சியான் விக்ரம் அவரோட மயன் இப்ப நல்லா நடிச்சிருக்காப்புல. படத்துல பார்த்தே தெரியும் அவரோட உழைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு. அது போல இது ஒரு படம், ஒரு ரியலா சாதிச்ச ஒருத்தரோட படம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்கிரீன் 1 நல்லா இருக்கு. கண்டிப்பா மக்கள் இதை நீங்க வர ஆரம்பிச்ச ஒரு வாட்டி வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், வாரத்துக்கு 6 நாள் வர வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபீல கொடுத்துருங்க படம். ஏன்னா அந்த இடத்துல நான் எப்படின்னா ஒரு வாட்டி ஒரு சீட்ல உட்காந்தோம்னா நிறைய சீட்ல அடுத்தடுத்த ரோக்கு மாறிக்கிட்டே இருக்கணும். அடுத்த படத்துக்கு அடுத்த ரோ மாறணும். அந்த மாதிரி தேட்டர்ல இருக்க எல்லா சீட்லயும் உட்காந்து படம் பாத்துறேன். அந்த ஃபீல் எப்படி இருக்கு, இந்த சீட்ல உட்காந்து எப்படி ஃபீல் இருக்கு. அந்த மாதிரி நான் காந்தார படத்தை இது வரைக்கும் 8 வாட்டி பார்த்துட்டேன். ஆனா நான் தமிழ் படம் வந்தாலும் நான் ஆதரிக்கிறேன். ஏன்னா எல்லா படமும் ஒண்ணுதான். இப்ப நம்மளே இருக்கா, பக்கத்து வீட்டுல நல்லா ருசிச்சா சமைச்சா கூட நம்ம வீட்லயே சமைச்சாலும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா தமிழ் சினிமா நம்ம தான் கொண்டாடணும். நம்ம தான் அதுக்காண்டி இருக்கிறவங்க. அதனால கண்டிப்பா கொண்டாடுவோம், சப்போர்ட் பண்ணுவோம். புது தியேட்டர் ரொம்ப நல்லா இருக்கு. தீபாவளி இங்க வந்து கொண்டாடுங்க. நல்லா சந்தோஷமா இருக்கலாம் எல்லாரும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கு. இல்ல இப்பதான் முறையா வந்திருக்கேன். நான் ஒட்டஞ்சிட்ட பக்கத்துல இருந்து வந்திருக்கேன். புதுத்தேட்டர் லைட்டிங், சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கு. சரி, ஆமா சொன்னாங்க. பையன் சொல்லிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கு. ரொம்ப இதா இருக்கு. நல்லா சவுண்ட்ல பிரமாமா நல்லா இருக்கு. படம் பார்க்க படம் அருமையா இருக்கு. இந்த இது இல்லாம நல்லா